வெல்கம் டு ஆல்நாட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அறிஞர் அண்ணா பற்றின கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் அறிஞர் அண்ணா பற்றி என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ அண்ணா பற்றி 2 or 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என அழைத்தவர் யார்? ஸோ அண்ணா அவர்களின் முழு பெயர் வந்து நடராஜன் அண்ணாதுரை. ஸோ இவரை வந்து அறிஞர் அண்ணா என அழைத்தவர் வந்து பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி கட்சியில் CN அண்ணாதுரை எந்த ஆண்டு சேர்ந்தார்? ஸோ இது வந்து ஆப்ஷன் பி 1935. ஸோ 1935ஆம் ஆண்டு நீதி கட்சியில் CN அண்ணாதுரை வந்து இணைந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார்? ஸோ வந்து அண்ணாதுரை. இதுவும் வந்து சேம் கொஸ்டின் தான். திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் CN அண்ணாதுரை அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் வந்து சேம் கொஸ்டின் தான். 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? ஸோ இது வந்து இயரோட கேட்டிருக்காங்க. இயரும் ரொம்ப முக்கியம். திராவிட நாடு இதழ் வந்து ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 1942. ஆரம்பித்தவர் வந்து CN அண்ணாதுரை. ஸோ 3 வாட்டி இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி எது? ஸோ 1962ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைந்த தொகுதி வந்து காஞ்சிபுரம் தொகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை 1 ரூபாய்க்கு 3 கிலோ டேஷ் வழங்குவது. ஸோ அண்ணா அவர்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வருவதற்கு வந்து மிகவும் ஆர்வமாக இருந்தார். ஸோ அது என்ன திட்டம்னா 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்கும் திட்டம். ஸோ 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் வந்து CN அண்ணாதுரை அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட ஆன்சர் வந்து அரிசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் சேம் கொஸ்டின் தான். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஸோ படியரிசி திட்டம் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே பார்த்தோம். 1 ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது தான் படியரிசி திட்டம். ஸோ அது கொண்டு வந்தது வந்து CN அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார்? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து காமராசர், சம்பத், கருணாநிதி, அண்ணாதுரை. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் கட்சியே சாராத முதலமைச்சர் வந்து CN அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு? ஸோ வந்து அண்ணாதுரை அவர்கள் முதல் முறையாக மந்திரியாக பொறுப்பேற்ற ஆண்டு வந்து 1967ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ CN அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் வந்து கோவிந்தசாமி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் வந்து CN அண்ணாதுரை அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், CN அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? ஸோ முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது?
ஸோ சுயமரியாதை திருமணங்கள் வந்து கொண்டு வந்தவர் வந்து பெரியார் அவர்கள். ஸோ அதே வந்து சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது வந்து சிஎன் அண்ணாதுரை அவர்களால். ஸோ சிஎன் அண்ணாதுரை காலத்தில் வந்து சிஎன் அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர். ஸோ தமிழ்நாட்டில் இந்த திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் வந்து அண்ணா அவர்கள், சிஎன் அண்ணாதுரை. கொண்டு வரப்பட்ட வருடம் வந்து 1967ஆம் ஆண்டு. இந்த திருமணங்கள் திருத்த மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1967. கொண்டு வந்தவர் வந்து அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர்? ஸோ சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு கேட்டாலே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஸோ கொண்டு வந்த வருடம் வந்து 1968. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார்? ஸோ மெட்ராஸை வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது யாரால் மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, எப்போது மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போது மாற்றப்பட்டது, மாற்றிய முதலமைச்சர். ஸோ மாற்றப்பட்டது வந்து 1969ஆம் ஆண்டு. மாற்றியவர் வந்து சிஎன் அண்ணாதுரை. 1969ஆம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரையால் மெட்ராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயர் கேட்பாங்க. இயர் வந்து 1965. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அறிஞர் அண்ணாவை பற்றிய சரியான கூற்று எது? ஸோ கூற்று 1, சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரித்தார். ஸோ இந்த கூற்று வந்து கரெக்டு. சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றினார். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. 2ஆம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. ஸோ இதுவுமே கரெக்டு. மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஸோ இந்த கூற்றுமே வந்து கரெக்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 அனைத்து கூற்றுமே வந்து கரெக்டு. சுயமரியாதை திருமணங்களை வந்து அங்கீகரித்தார். சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து 1969ஆம் ஆண்டு இவரது ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. மெரினா கடற்கரையில் வந்து இவரது ஆட்சியின் போது கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. ஸோ எல்லா கூற்றுமே வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தரம்பாளுக்கு வழங்கியவர். ஸோ கே.பி. சுந்தரம்பாளுக்கு கொடுமுடி கோகிலம் என்ற பட்டத்தை வழங்கியவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது? ஸோ இதை கொடுத்துருக்கிறது வந்து சாணக்கியன், நீதிதேவன் மயக்கம், கடல், தெனாலிராமன். ஸோ இதில் வந்து நீதிதேவன் மயக்கம் வந்து அண்ணா அவர்களால் எழுதப்பட்ட நாடக நூல், நீதிதேவன் மயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுமே வந்து ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி என்று அழைத்தவர் வந்து சிஎன் அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஸோ முதல் கூற்று, அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார், விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார், முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பாக பணிகளில் ஈடுபட்டார். ஸோ 3 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து முதல் கூற்று வந்து கரெக்டு. நீதி அப்படின்ற பத்திரிகைக்கு வந்து துணை ஆசிரியராக பணியாற்றினார், விடுதலை என்ற பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றின, இதுவுமே வந்து கரெக்டு. ஸோ வந்து குடியரசு தான் வரும், முடியரசு வராது. ஸோ இது வந்து தவறான கூற்று. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ மற்றும் பி. நீதி மற்றும் விடுதலை பத்திரிகையின் வந்து ஆசிரியராக மற்றும் துணை ஆசிரியராகவும் வந்து செயலாற்றினார். வந்து குடியரசுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் கூற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி.
ஸோ காரணம் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ இது வந்து 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று சரி காரணம் சரி. ஸோ இது ரெண்டுமே வந்து 2 கூற்றாக பாருங்கள். ஸோ இந்த கூற்றுக்கு ஏற்ற காரணம் இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேட்கல, ஆனால் கூற்று காரணம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை விடுங்க. ஸோ இதை ஒரு கூற்று, இது ஒரு கூற்று, அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூற்றுமே கரெக்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும். ஸோ இந்த கூற்று வந்து அண்ணாவின் பொன்மொழி. ஸோ இது வந்து கரெக்டு. 2010ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. இந்த 2 கூற்றுமே வந்து கரெக்டு. ஆனால் வந்து கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுக்கல, 2 கூற்றை கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று சரி, காரணமும் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஷ் ஆகும். ஸோ இது வந்து பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து 12ஆம் வகுப்பு முடித்து தொழில்முறை கல்லூரி, அந்த மாதிரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த பிரிவை சார்ந்த மாணவ மாணவர்களுக்கு வந்து ஒரு விருது வந்து வழங்கப்படும். ஸோ அந்த விருதுக்கு பேர் வந்து பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சிஎன் அண்ணாதுரையின் நாடகங்களை அவற்றின் கருத்தோடு இணைக்க. ஸோ வேலைக்காரி, ஓர் இரவு, நீதி தேவன் மயக்கம், நல்ல தம்பி. ஸோ 4 நாடகங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலைக்காரி வந்து ஆப்ஷன் 3. எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஓர் இரவு வந்து ஆப்ஷன் 1. குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். ஸோ குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல் தான் ஓர் இரவு அப்படிங்கிறதோட கருத்து. நீதி தேவன் மயக்கம் 4. ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். ஸோ நீதி தேவன் மயக்கம், ஸோ அதோடைய கருத்து வந்து ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நல்ல தம்பி வந்து 2. மது ஒழிப்புக்கு ஆதரவுக்கு குரல். ஸோ வேலைக்காரி வந்து எதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகள். ஓர் இரவு வந்து குற்றங்களின் அடிப்படை ஏழ்மை என்பதை நிறுவுதல். நீதி தேவன் மயக்கம் வந்து ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்கியதில் கம்பர் செய்த தவறுகளை வெளிப்படுத்துதல். நல்ல தம்பி வந்து மது ஒழிப்புக்கு ஆதரவு குரல். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் வந்து பொறுத்துக. தத்துவ தரிசனம் வந்து வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் வந்து அண்ணா, தாலாட்டு வந்து ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். ஸோ இது வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதியவர்கள் நேம் கொடுத்துருக்காங்க. தத்துவ தரிசனம் நூல் எழுதியவர் வந்து வள்ளிக்கண்ணன், பிடி சாம்பல் வந்து அண்ணாவின் நூல், தாலாட்டு வந்து ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் வந்து கீவா ஜெகநாதன். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரோமபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஸோ இது வந்து அண்ணாவின் நூல் ரோமபுரி ராணிகள். கீழ்கண்டவற்றுள் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பை கூறுக. ஸோ அண்ணாவின் படைப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆரிய மாயை, ஸோ இது வந்து அண்ணாவின் படைப்பு. ஓர் இரவு, இது வந்து அண்ணாவின் நூல். சொர்க்க வாசல், இதுவும் வந்து இந்த 3மே வந்து அண்ணாவின் நூல். ஆனந்த போதினி, ஸோ இது வந்து அண்ணாவின் நூல் கிடையாது. இது வந்து ஆனந்த போதினி. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றில் சிஎன் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆனந்த போதினி. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என யார் கூறியது? ஸோ இது வந்து
நீங்கள் என்னை புகழக்கூடாது, அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியும் தான் முக்கியமானவர்கள் அப்படின்னு கூறியவர் வந்து CN அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும்? ஸோ இதில் வந்து தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுய ஆட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி, விஞ்ஞான சோஷியலிசம். ஸோ இந்த 4மே வந்து அண்ணாவின் கொள்கைகள். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1, 2, 3, 4 அனைத்துமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார்? ஸோ திராவிட மாவோ என அழைக்கப்படுவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது? ஸோ இது வந்து 2005ஆம் ஆண்டு. அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? ஸோ இது வந்து காஞ்சி இதழ். காஞ்சி அப்படிங்கிற இதழ் மூலம் பொங்கற் புதுநாளின் மாண்பினை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் விளக்கினார். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது என எழுதியவர் வந்து அண்ணா. அதாவது பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டிற்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது, இவ்வாறு கூறியவர் வந்து அண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல். ஸோ இது வந்து ஆன்சர் ராவண காவியம். காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். ஸோ இவ்வாறு வந்து ராவண காவியத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் கூறுகிறார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. ஸோ நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும், அவ்வாறு கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் வந்து அறிஞர் அண்ணா. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஷ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். ஸோ இது வந்து கலிங்கத்து பரணி. ஸோ அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா கலிங்கத்து பரணி. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் வந்து அண்ணா. ஸோ இது அண்ணாவின் பொன்மொழி. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. ஸோ இவ்வாறு கூறியவர் வந்து அண்ணா. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.